السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العلي العظيم ونصلي ونسلم على الرسول النبي الأمي الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. وقال النبي صلى الله عليه وسلم: يا مكة والله إنك لأحب بلاد الله إلي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله وصدق رسوله النبي الكريم. رب زدني علما وارزقني فهما. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக உலமாக்கள் சொல்லுவார்கள், வீட்டில் கடைசி பிள்ளையாகவும் பிறக்கக்கூடாது, மேடையில் கடைசி பேச்சாளராகவும் இருக்கக்கூடாது என்று. ஆனால் உண்மையாகவே ஹஸ்ரத்தினுடைய பயானை கேட்டு மிக அற்புதமான தகவல்களை ஆரம்பமாகவே நீங்க உற்சாகமா இருக்கும்போதே கொடுத்துட்டாங்க. அல்லாஹு தாலா ஹஸ்ரத்தினுடைய பேச்சை கேட்டு அதன்படி உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக ஆகஸ்ட் 15, அதற்கு முன்பே 6 நாட்களுக்கு முன்பே இந்தியா முழுக்க தன்னுடைய ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை 80வது இண்டிபெண்டன்ஸ் டே என்ற சுதந்திர தின விழா கொண்டாட இருப்பதற்கு 6 நாட்களுக்கு முன்பே பெரம்பலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை நமக்கு அந்த வேட்கையை, அந்த உணர்வுகளை கொடுக்க இந்த அற்புதமான நிகழ்வை ஒன்று கூட்டியிருக்கிறது. அல்லாஹ் இந்த சபையின் சேவையை கபூல் செய்வானாக. கியாமத்து நாள் வரை அல்லாஹ் இந்த சபையை, மாநில சபையை, மாவட்ட சபையை அல்லாஹ் சிறப்பான சேவைகளை கொண்டு அல்லாஹ் அலங்கரிப்பானாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான முகலாயர்கள் சார்ந்த விழிப்புணர்வை ஹஸ்ரத் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சபை அடியேனுக்கு ஒரு முக்கியமான தலைப்பை கொடுத்திருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழக முஸ்லிம்களின் பங்களிப்பு என்று. நான் ஹஸ்ரத் அவர்கள் சென்ட்ரல்ல இருந்து வந்தாங்க, நான் ஸ்டேட் லெவலுக்கு உங்களை கொண்டு போறேன். திண்டுக்கல்லில் துவங்கி பெரம்பலூர் வரை ஏறக்குறைய ஒரு 50ல் 10 முத்துக்களை மட்டும் உங்களிடம் சுருக்கமாக கூற விரும்புகிறேன். திண்டுக்கல்லில் துவங்கக்கூடிய நம்முடைய பயணம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய செயலாளர் அவர்கள் சொன்னது போல 9 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்ற உத்தரவு. இன்ஷா அல்லாஹ் இந்த 10 முத்துக்களை கடைசியாக பெரம்பலூர் வரை கொண்டு வந்து இந்த சபையை நிறைவு செய்ய விரும்புகிறோம். அல்லாஹ் சபையை கபூல் செய்வாராக. நேரத்தில் விசாலத்தை அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறு இஸ்லாத்தினுடைய தனியான ஒரு தூண். கசஸ் தாரீக் என்பது திருக்குரானுடைய ஒரு பகுதி. வரலாறுகளை கொண்டு அல்லாஹ் திருக்குரானை நிரப்பி வழிகிறார். ஏறக்குறைய உலமாக்களுடைய ஆய்வின்படி, திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், திருக்குரானுடைய 28 ஜுசுக்களில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கொண்டு அல்லாஹ் நிரப்புகிறார். குர்ஆனுடைய வரலாறுகளிலே ஒரு பக்கம் ஷைத்தானை பற்றியும் அல்லாஹ் மீண்டும் 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 பேசுவார். ஒரு பக்கம் ஆகாத ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் மீண்டும் மீண்டும் பேசுவான். காரூனை பற்றி அல்லாஹ் பேசுவான். ஹாமானை பற்றி அல்லாஹ் பேசுவான். இரண்டையும் அல்லாஹ் வரலாறாக பார்க்கிறான். இந்த வரலாறு காலத்தின் கட்டாயம். வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு படிக்க முடியாது. மேலானவர்களே, இந்த தேசத்தினுடைய உண்மையான சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாறு நம்முடைய ஈமானிய கடமை என்று நம்முடைய முஸ்லிம்கள் புரிய வேண்டும். ஏனென்றால் தக்பீர் கட்டிய ஒவ்வொரு மோமினும், அவன் எந்த தொழுகையாக இருந்தாலும், ஜனாசாவை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா தொழுகையிலும் நம்முடைய சூரத்துல் ஃபாத்திஹா வரலாறின் பக்கம் நம்மை திருப்புகிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் மட்டும் யா அல்லாஹ் எனக்கு வேண்டாம், எனக்கு நேரான வழி மாத்திரம் வேண்டாம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், வரலாற்றில் புனிதத்துவம் பெற்றவர்களுடைய வழியில் யா அல்லாஹ் என்னை நடத்து. அப்ப அந்த அன்அம்த அலைஹிம் யார்? கைரில் மக்தூபி அலைஹிம் யார்? வலல்லாலின் யார்? அதில் ஒரு பகுதிதான் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெற்ற பெருவாரியான பெருமக்களில் தமிழக முஸ்லிம்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளும் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் நுழைகிறார்கள். எனவே இந்த அல்ஹம்து சூரா கூட நமக்கு நம்முடைய வரலாறை உணர்த்துகிறது. மேலானவர்களே, பேராசிரியர் மார்ட்டின் லூதர் ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்றார், அற்புதமான வார்த்தை. We are not makers of history, we are made by the history. நாம் வரலாறை உருவாக்க
உருவாக்கக்கூடியவர்கள் அல்ல, நாம் வரலாறால் உருவாக்கப்பட்டவர்கள். வரலாறு இல்லை என்றால் நாம் உலகத்தில் பிறந்திருக்க முடியாது, நாம் முஸ்லிமாக வாழ்ந்திருக்க முடியாது, முஃமினாக வாழ்ந்திருக்க முடியாது. அந்த பெருமக்களினுடைய வரலாறும் வியர்வையும் இரத்தமும் ஷஹாதத்தும் வீரமரணம் தான் இன்றைக்கு நமக்கு நிம்மதியான சுதந்திர சுவாசத்தை இந்த தேசத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் இந்தியாவின் பக்கம் திரும்புங்கள். 2021 கணக்குப்படி இந்திய தேசத்தில் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கணக்கெடுப்பு 140 கோடி 76 லட்சம் இந்தியர்கள். 140 கோடி 76 லட்சம் இந்தியர்கள் கடந்த 2021 மக்கள் கணக்கெடுப்பின் முடிவு. 2023 பிறகு இந்தியா தன்னுடைய கணக்கெடுப்பில் இந்தியர்களுடைய கணக்கில் சைனாவை முந்துகிறது. மேலானவர்களே, 2024 கணக்கின் பிரகாரம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகை 142 கோடி 60 லட்சம். ஏறக்குறைய 5 வருடத்தில் 2 கோடி ஜனத்தொகை கூடியிருக்கிறது. அதில் இந்துக்கள் மட்டும் தேசிய அளவில் 80%, சுமார் 97 கோடி இந்துக்கள் தேசத்திலே. கிறிஸ்தவர்கள் 3 கோடி அளவுக்கு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் 3% இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 25 கோடி முஸ்லிம்கள் தேசத்தில் இருக்கிறோம். தேசிய ஒட்டுமொத்த கணக்கியலில் 17 விழுக்காடு முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரே பாரத நாடு இந்தியா. இந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த மண்ணில் வேகமாக பரவி இருக்கிறது என்றால் சுதந்திரம் 1947 முன்பிருந்தே இந்திய தமிழக முஸ்லிம் தியாகிகளை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 1947 சுமார் 220 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் சுதந்திர போராட்டம் துவங்கிவிட்டது. தெளிவாக வரலாறை புரிய வேண்டும். 1947 சுமார் 220 ஆண்டுகளுக்கு முன்பே அல்ஹம்துலில்லாஹ் மருதநாயகம் கான் முகமது யூசுப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலிருந்தே சுதந்திரத்தினுடைய அந்த மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழக மண்ணில் உருவாக்கப்பட்டு விட்டது. உருவாக்கியதன் பரக்கத்து தான் உலகத்திலே சவுதி அரேபியாவில் இல்லாத, மலேசியாவில் இல்லாத, இந்தோனேஷியாவில் இல்லாத எந்த விதமான இஸ்லாமிய எண்ணிக்கை 25 கோடி முஸ்லிம்கள் தேசத்தில் இன்று வரை சுதந்திரமாக கண்ணியமாக வாழுகிறோம். ஆனால் சில முஸ்லிம்கள் ஆங்காங்கே துன்புறுத்தப்படலாம். அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக ஆய்வில் பெருமக்கள் சொல்லுவார்கள், முஸ்லிம்கள் எங்கே ஜமாத்தோடு இணைந்திருக்கிறார்களோ அங்கே எந்த எதிரியும் நம்மின் மீது கை வைக்க முடியும். இங்கு தமிழக முஸ்லிம்கள் சில ஜமாத்துகளை, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை, முஸ்லிம் பர்சனல் லா போர்டு, தேசிய அளவில் ஜமியத்துல் உலமா ஹிந்து என்று சில அமைப்புகளை உருவாக்கிய காரணம் பிரிவினைக்காக அல்ல. யதுல்லாஹி அலல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய உதவி ஜமாத்தோடு இருக்கிறது. எனவே உலமாக்களே ஒரு ஜமாத்தோடு இணைந்து விருங்கள், நிர்வாகிகளே ஒரு ஜமாத்தோடு இணைந்து விருங்கள், பெருமக்களே வியாபாரிகளே ஒரு ஜமாத்தோடு இணைந்து விடுங்கள். இந்த ஜமாத்து தான் தமிழக முஸ்லிம்களுடைய தியாகத்தின் பங்களிப்பு. இவர்களுடைய ஜமாத்தாக இவர்களுடைய சேவை. நான் திண்டுக்கல்லில் துவங்குவேன். ஏறக்குறைய 1896 திண்டுக்கல்லினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய நாயகர் சத்தார் சாஹிப், சிக்கந்தர் சாஹிபினுடைய மகனார் 1896 அவர்கள் பிறந்து சுதந்திரத்தினுடைய மிக முக்கியமான போராட்டங்களில் கலந்து இங்கிலாந்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் கூட நான் இங்கிலாந்துக்கு போக மாட்டேன், தேசத்தின் சுதந்திரத்திற்காக பிரிட்டிஷ்காரர்களை விட்டு நம்முடைய சொந்த மண்ணை பாதுகாக்க இந்திய மண்ணில் இருப்பேன் என்று சொன்னவர்கள் மேலான திண்டுக்கல் மண்ணின் மைந்தர் கணியத்திற்குரிய சிக்கந்தர் சாஹிபினுடைய மகனார் கணியத்திற்குரிய சத்தார் சாஹிப் அவர்கள். 1896 இந்த பகுதியிலே திண்டுக்கல் மாவட்டம் தேனியிலே பெரிய குளத்திலே போன்ற முக்கியமான இடங்களில் சுதந்திர போராட்ட தியாகிகளோடு போராடி இருக்கிறார். அந்த நேரத்திலேயே இவர்கள் சத்தார் சாஹிப் அடிக்கடி இந்த ஆங்கில வார்த்தையை ஹதரத் முகானி, தேசியத்தின் சுதந்திர போராட்ட தியாகி முகானி அவர்களுடைய வார்த்தை மக்களுக்கு சொல்லுவார்கள், சுயராஜ்யா இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட். என்னுடைய தேசத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கோள் சுயராஜ்யம் தான், வெகு விரைவில் அதை நாங்கள் அடைவோம் என்ற லட்சியத்தோடு சத்தார் சாஹிப் போரிட்டார்கள். அவர்கள் தான் அந்த நேரத்திலே லோக பால கங்காதர திலகர் என்பவரோடு சேர்ந்து மிக முக்கியமான சுதந்திரத்திற்காக போராடினார்கள். அப்போதே பிரிட்டிஷ்காரனுடைய தலைவராக இருந்த மாண்டேகு சேம்ஸ் என்பவருக்கு
சத்தார் சாஹிப் திண்டுக்கலில் இருந்து கொண்டு பல கடிதங்களை எழுதி அனுப்பியிருக்கிறார். ஏராளமான கடிதங்களை எழுதி அனுப்பி எங்களுக்கு எங்களுடைய சுதந்திரம் தேவை, தேசிய இஸ்லாமிய சுதந்திரம் தேவை, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நாங்களே முடிவு செய்வோம், உனக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று ஏராளமான கடிதங்களை எழுதிய தமிழக முஸ்லிம்களின் மிக முக்கியமானவர் சத்தார் சாஹிப் திண்டுக்கல் மண்ணின் மைதர். 1916 திலகர் மாநாடு என்பதை மதுரையில் வைத்து காங்கிரஸ், கண்ணியத்திற்குரிய காங்கிரசினுடைய அந்த பேரியக்கத்தினுடைய முதல் மாநாட்டை மதுரையில் நடத்திய பெருமை 1916 சத்தார் சாஹிப் ஒருங்கிணைப்பாளராக இருந்து நடத்தியிருக்கிறார். முதல் காங்கிரஸ் மாநாடு மதுரையில் நடத்தியவர் ஒரு இஸ்லாமியர், திண்டுக்கல் மண்ணின் மைதர் சத்தார் சாஹிப் அவர்கள் நடத்தி அந்த நேரத்திலே சில காலங்களுக்கு பிறகு 1921 மீண்டும் ஒரு மாநாட்டை திண்டுக்கல்லில் நடத்துகிறார். அதனுடைய சீஃப் கெஸ்ட் அண்ணல் காந்தியடிகள். காந்தியடிகளையே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அழைத்து அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான காங்கிரஸ் மாநாட்டை சுதந்திரத்திற்காக நடத்தியவர்கள் திண்டுக்கல் மண்ணின் மைந்தர் சத்தார் சாஹிப் அவர்கள். ஷவுக்கத் அலி சகோதரர்கள் எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு வருவார்களோ அவர்களுக்கு தமிழ் தெரியாது, அவர்களுடைய உருதுவிற்கும் ஹிந்திற்கும் தமிழில் டிரான்ஸ்லேட்டராக இருந்தவர்கள் திண்டுக்கல் மண்ணின் மைந்தர் சத்தார் சாஹிப் அவர்கள். ஏறக்குறைய காந்தியடிகளை திண்டுக்கல்லில் பேச வைக்கும் போது காந்தியடிகள் திண்டுக்கல் மக்களிடத்தில் சொல்லுவார், 3000 நீங்கள் மக்கள் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய சூழ்நிலையை நான் பார்க்கிறேன், ரொம்பவும் நீங்கள் வறுமையில் இருக்கிறீர்கள், எங்களோடு நீங்கள் போராடுங்கள், எங்களோடு நீங்கள் பயணிங்கள், உங்களுக்காக நான் நிற்பேன், உங்களுக்காக நான் டெல்லியில் நான் போராடுவேன், இங்கே நீங்கள் சத்தார் சாஹிப்போடு நீங்கள் இருங்கள் என்று அண்ணல் காந்தியடிகள் காங்கிரஸ் மாநாட்டில் திண்டுக்கல்லில் பேசிவிட்டு திரும்பி விடுவார்கள். சத்தார் சாஹிப்பினுடைய தனித்துவம் எந்த எலெக்ஷன்லையும் எம்எல்ஏவா நின்றதில்லை, எம்பியா நின்றதில்லை. ஆனால் நின்ற எல்லா மாற்று மதத்தினுடைய தலைவர்களுக்கும் மிக உறுதுணையாக இருந்தவர்கள் சத்தார் சாஹிப் அவர்கள். இவர்களுடைய மிகப்பெரிய உழைப்பு இதை பார்த்த பிரிட்டிஷ்காரன் 1941 இவர்களை சிறைச்சாலையில் போட்டு விடுகிறான். கடைசியாக அவர்கள் 1967 சொந்த மண்ணிலே திண்டுக்கல்லில் இவர்கள் வஃபாத்தாகிறார். இவர் திண்டுக்கல்லுடைய மைந்தர். இரண்டாவது அப்துல் காதர் ராவுத்தர் என்ற அடிப்படையில் 1934 உருவான பெருமக்கள் அந்த திண்டுக்கல்லுடைய அப்பாற்பட்ட பகுதியிலே வத்தலகுண்டில் உருவான மிகப்பெரிய மாவீரர் அப்துல் காதர் அவர்கள். இவர்கள் தான் காந்தியால் உருவாக்கப்பட்ட ஹரிஜன சேவா நிதி, மக்களிடத்திலே நிதியை திரட்டி டெல்லியில் போராட, பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராடுவதற்கு நம்மள்ட்ட பணம் இல்லை, நீங்கள் எல்லோரும் வசூல் செய்து கொடுங்கள் என்று சொன்னபோது வத்தலகுண்டினுடைய மண்ணில் மைந்தர் அப்துல் காதர் ராவுத்தர் அவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களிடம் ஹரிஜன சேவா நிதிக்காக வேண்டி பணத்தை வசூல் செய்து அண்ணல் காந்தியிடம் கொடுத்தவர்கள். ஏறக்குறைய இவர்களுடைய தந்தை அப்துல் காதர் சாஹிபுடைய தந்தை தான் முதலாக காங்கிரஸ் மாநாட்டை, சுதந்திர மாநாட்டை நடத்துவதற்காக 8 ஏக்கர் நிலத்தை அந்த மாநாட்டிற்காக ஹதியாவாக கொடுத்தார்கள். இது திண்டுக்கல் மாகாணத்திலேயே இப்படி ஒரு வரலாற்றினுடைய ஒரு மாவீரர், ஒரு செல்வந்தர், ஒரு தேசிய மாநாட்டிற்காக 8 ஏக்கர் நிலத்தை கொடுத்த பெருமை இஸ்லாமியர்களுக்கு சாரும். அப்துல் காதருடைய தந்தை சிக்கந்தர் ராவுத்தர் அவர்கள் இருவரும் சேர்ந்துதான், இவர்கள் தான் முதலாக வத்தலகுண்டு மண்ணிலே கரண்ட் கிடையாது, மின்சார வசதி இல்லாத அந்த மண்ணிலே முதலாக கரண்டினுடைய இணைப்பை கொடுத்தவர்கள் சிக்கந்தர் சாஹிப் அவர்களுடைய மகன் அப்துல் காதர் சாஹிப். கொண்டு வந்த காலம் 1941 மதுரை மாகாணத்தினுடைய சபை தலைவராக இருந்தவரும் இந்த வத்தலகுண்டு அப்துல் காதர். இவர்களெல்லாம் சுதந்திரத்திற்காக வேண்டி ஏராளமான, அதே போல் பொது உடைமை கட்சி என்ற ஒரு கட்சியை துவக்கி அந்த நேரத்தில் கடுமையான பிரிட்டிஷ்காரர்களால் தேடப்பட்ட ஜீவானந்தன் பசும்பொன் முத்தராமா லிங்கத்திற்கு தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்து இவர்களை யாரும் சீண்டக்கூடாது, இவர்கள் எங்களுடைய சுதந்திர போராட்ட நண்பர்கள் என்று முழு பாதுகாப்பை கொடுத்தவர்கள் கண்ணியத்திற்குரிய வத்தலகுண்டு மண்ணின் மைந்தர் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பசும்பொன் முத்தராம லிங்கத்திற்கு சொந்த வீட்டில் இடம் கொடுத்தவர்கள். மேலானவர்களே, கோம்பை அப்படிங்கிற ஒரு பகுதி கம்பத்துக்கு பக்கத்தில், அந்த கோம்பைக்கு அண்ணல் காந்தியடிகளை வரவழைத்த பெருமை இவர்கள் அப்துல் காதருக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் சேரும். இவர்கள் இருவரும் தான் கோம்பைக்கு அண்ணல் காந்தியடிகளை அழைக்கிறார்கள். அந்த கோம்பையில் இருந்த நிறைய முஸ்லிம்கள் ஏழைகள், சொந்த வீடு இல்ல, குடிசை. ஆனால் அந்த நேரத்திலே 1934 ஏழை எளிய மக்களிடம் ஹரிஜன சம நிதிக்காக வேண்டிய தேசத்தின் சுதந்திரத்திற்காக நிதி திரட்டுவதிலே அந்த காலத்திலே 20 ரூபாய் திரட்டிய பெருமை அப்துல் ரஹ்மான் சாஹிபுக்கு சேரும். 20 ரூபாய் தான் நினைக்கிறோம். 1934 20 ரூபாய் சாதாரண 1 ஆனா 2 ஆனா 3 ஆனா கிடைப்பதற்கு
மக்கள் திண்டாடிய காலத்திலே 20 ரூபாயை தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக வசூல் செய்த பெருமை அப்துல் ரஹ்மான் சாஹிப், சிக்கந்தர் சாஹிப் அவர்களுடைய மகன் அப்துல் காதர் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து போராடி இருக்கிறார். 4வது நம்பர் நான் மதுரைக்கு வருகிறேன். மதுரையினுடைய 2 முக்கியஸ்தர்கள் சமுதாயத்தினுடைய தமிழர்கள் மறந்துவிடக் கூடாது. மதுரை மௌலானா சாஹிப், வேலூர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள், கம்பம் பீர் முகமது பாவலர் அவர்களோடு வேலூர் சிறைச்சாலையில் நீண்ட நாள் அடைக்கப்பட்ட மதுரை மௌலானா சாஹிப் இவர்கள் சம்பந்தமாக கம்பம் பீர் முகமது பாவலர் கவிதை எழுதியிருக்கிறார். மதுரை வாசி ஹாஜி முகமது மௌலானா பெயர் மங்குமோ, அவர் மனதில் துயர் தங்குமோ, மகிழ்ச்சியோடு சிறையில் வாழும் அவர் தம் சரித்திரத்தை எண்ணுவீரே என்று பீர் முகமது சாஹிப் அவர்கள் யாரை பற்றி படுகிறார்கள்? மதுரை மௌலானா சாஹிப்பை பற்றி. சிறைச்சாலையில் இருந்தாலும் என் தேசத்திற்காக வேண்டிதான் நான் இருக்கிறேன், என் குடும்பத்திற்காக அல்ல என்ற பெருமையோடு வாழ்ந்தவர் மதுரை மண்ணின் மைந்தர் மௌலானா சாஹிப். இவருடைய கொள்ளு தாத்தா தான் மதுரையினுடைய முதல் இஸ்லாமிய தாசில்தார். அவருடைய பேர் சையத் இஸ்மாயில் சாஹிப். அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தெரு, ஒரு பள்ளிவாசல் தான் மதுரையில் இருக்கக்கூடிய தாசில்தார் பள்ளிவாசல். தாசில்தார் பள்ளிவாசல் யாருடைய நினைவு? இந்த மௌலானா சாஹிபினுடைய கொள்ளு தாத்தா இஸ்மாயில் சாஹிப் அவர்களுடைய நினைவு தான். இன்று வரை அந்த பள்ளிவாசல் 1821 மதுரை மண்ணில் உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் தாசில்தார் பள்ளிவாசல். 1821 அந்த மஸ்ஜித் உருவாக்கப்பட்டது இந்த குடும்பத்தார்கள் சார்பாக. இந்த மௌலானா சாஹிப் யாரின் மூலமாக பிறக்கிறார்கள்? ஹசனுத்தீன் சாப் கான் பீவி ஆகிய இந்த தம்பதியர்களுக்கு பிறந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாதிற்கு வலது கையாக இருந்தவர்கள் மௌலானா சாஹிப் அவர்கள். அதிகமாக தேசிய நாளிதழை படைத்து தேசியத்தின் செய்திகளை உள்வாங்குவதில் மிகப்பெரிய திறமை கொண்டவர் மதுரை மௌலானா சாஹிப். இவர்களோடு தான் நெல்லை முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களும் இணைந்து மாஷா அல்லாஹ் வரதராஜுலு, ஜார்ஜ் கார்டன் போன்ற முக்கியமானவர்களோடு இணைந்து இவர்கள் தமிழக மண்ணிலே மௌலானா அவர்கள் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வேட்கை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் 5வது நபர் மாஷா அல்லாஹ் மறக்க முடியாத மாணவர் ஜுபைதார் ஷேக் காசிம், வேலூர் மண்ணின் மைந்தர். வேலூர் உண்மையாவே தமிழக முஸ்லிம்களின் சுதந்திர போராட்டத்தினுடைய மர்கஸ், மாநில மர்கஸ் என்றால் மாநில தலைமையகம் என்றால் அது வேலூர் மட்டும்தான். வேலூரில் தான் தமிழகத்தினுடைய வேலூர் அல் பாக்கையாத்து சாலிஹா. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. தாருலும் லத்தீஃபியா மௌலானா அப்துல் லத்தீப் சாப் உருவாக்கி இவர்களெல்லாம் சுதந்திர போராட்ட காலத்தினுடைய மிக முக்கியமான தியாக பெருமக்கள் உலமாக்கள். அவர்களால் பாக்கையாத்து சாலிஹாத் மட்டும் உருவாக்கல, இந்திய தேசிய சுதந்திர போராட்ட தமிழக மாவட்டங்களில் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் அந்த காலத்திலே 800 இஸ்லாமியர்கள் அல்லாஹு அக்பர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை? 800. வெறும் வேலூரில் மட்டும் 800 இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் வேலூர் ஜுபைதார் ஷேக் காசிம். இவருடைய வேலூர் கோட்டை இருக்குல்ல, அங்கே ரொம்ப நாளாகவே யூனியன் ஜாக்கினுடைய கொடி, பிரிட்டிஷ்காரனுடைய கொடி பறந்து கொண்டிருந்தது. அந்த கொடியை கீழே இறக்கி முதலாக டிப்பு சுல்தானுடைய புலி சுமக்கக்கூடிய அந்த கொடியை வேலூர் கோட்டையில் அந்த கொடியை நட்டவர் ஜுபைதார் ஷேக் காசிம் அவர்கள். அவர்களோடு பல முஸ்லிம்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் போராடி அந்த நேரத்தில் தான் எப்போது டிப்பு சுல்தான் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அப்போது வேலூரில் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்ததால் நிறைய மைசூர் உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் வேலூரில் வந்து தஞ்சம் அடைகிறார்கள். அதனால தான் வேலூர் பகுதியில் உருது முஸ்லிம் நிறைய இருக்கிறார் என்றால் இவர்களெல்லாம் டிப்பு சுல்தானுடைய பிள்ளைகள். டிப்பு சுல்தானுடைய சுதந்திர வேட்கையை சுவாசித்த அற்புதமான மாவீரர் முஸ்லிம்கள். அந்த நேரத்தில் வேலூர் நம்மை விட்டு போய்விடுமோ, நம்மை சார்ந்த 800 இஸ்லாமியர்கள் ஷஹீதாக்கப்பட்டு வேலூர் கோட்டை நம்மை விட்டு போகக்கூடாது என்பதற்காக வேலூரில் வந்து புகுந்த இஸ்லாமியர்களுடைய பாரம்பரியம் தான் இன்று வரை நாம் பார்க்கிறோம். நிறைய முஸ்லிம்கள் அந்த நேரத்தில் வந்து விட்டார்கள். தமிழகத்தினுடைய முதல் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டது வேலூரில் தான். தமிழகத்திலேயே அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தேர்வு செய்யப்பட்ட ஒரே மாவட்டம் வேலூர் மாவட்டம். அந்த காலத்திலே அவ்வளவு பெரிய போராட்டங்கள் அங்கே நடந்திருக்கிறது. பாக்கையாத் உருவாக்கப்பட்டது, தாருலும் லத்தீஃபியா உருவாக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் தென்னகத்தின் ஜோதி அல்லாமா ஷா அப்துல் வஹாப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி தருவானாக. வெறும் கல்விக்காக பாக்கையாத் உருவாக்கப்படல, சுதந்திரத்தினுடைய ஒவ்வொரு சுவாசத்தை ஒவ்வொரு மாணவருடைய இதயத்தில் புகுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரே ஷேக்கில் பையத்தான கணியத்திற்குரிய மௌலானா
மௌலானா காசிம் நானூத்தவி அவர்கள் வடக்கிலே அவர்கள் தாருலும் தேவந்த் என்றால், தென்னகத்திலே அல் பாக்கியாத்து சாலிஹாத். எல்லாமே உம்மத்திற்கு தேசத்தை கொடுக்க வேண்டும், சுதந்திரத்தை தர வேண்டும், இல்மையும் தர வேண்டும் என்ற எல்லா லட்சியத்தை உள்வாங்கி உருவாக்கப்பட்டதான் பாக்கியாத்து சாலிஹாத். 6வது வரிசையில் நாம் பார்க்கிறோம் மதார் பாஷா சாஹிபினுடைய மகனார் உபைதுல்லா சாஹிப். தமிழகத்திலேயே தன் வாழ்நாளில் அல்லாஹு அக்பர் 5 வருடம் 9 மாதங்கள் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 5 வருடங்கள் 9 மாதங்கள் சிறையிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்த முதல் சுதந்திர போராட்ட தியாகி மதார் ஷா அவர்களுடைய மகனார் உபைதுல்லா சாஹிப் அவர்கள். இவர்கள் தான் தேசத்திலே 1905 முதலாக காந்தி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தமிழகத்தில் உருவாக்கி மகாராஷ்டிராவில் நடந்த போராட்டங்கள் இவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள். உபைதுல்லா ஷா புறப்பட்டு போய் மகாராஷ்டிராவில் போராடக்கூடிய மன்சூர் ஷா அவாரி அவர்களுக்கும் ஜமுனாலால் அவர்களுக்கும் 1923 இவர்கள் உபைதுல்லா இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து புறப்பட்டு அங்கே போராடக்கூடிய பாம்பேயில் போராடக்கூடிய தியாகிகளுக்கு தமிழக முஸ்லிம்கள் 22 முஸ்லிம்கள் இங்கிருந்து பயணித்து போய் பம்பாயில் இருந்து கொண்டு, அப்போதைய பம்பாய் இன்றைய மும்பை, பம்பாயில் இருந்து கொண்டு தமிழக முஸ்லிம்கள் இந்த ஜமுனாலால் என்ற தியாகிக்கும் மன்சூர் ஷா என்ற தியாகிக்கும் உறுதுணையாக இருந்த பெருமக்கள் தான் இந்த உபைதுல்லா சாப் அவர்கள். அந்த நேரத்தில் 1905 மும்பையில் முகாமிட்டு சுதந்திரத்திற்காக வேண்டி குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே 28 இஸ்லாமியர்கள் மும்பையில் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அதில் உபைதுல்லா அவர்களும் சிறைப்பிடிக்கப்படுகிறார். மீண்டும் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் சென்னை ராயப்பேட்டையில் வைத்து உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி மீண்டும் சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்கும் போது இவர்களோடு நின்றவர் சுப்பிரமணியம் என்ற சென்னையில் வாழ்ந்த அப்போதைய சுதந்திர போராட்ட தியாகி. நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம், எந்த இஸ்லாமியர்கள் நல்ல பாருங்க, சுதந்திர போராட்ட தியாகிகள் தேசம் முழுக்க எந்த பதவியும் விரும்ப மாட்டார், எந்த கரன்சிலையும் போட்டோ இருக்காது, எந்த போஸ்ட் ஆபீஸ் லேபிள்ல போட்டோ இருக்காது, எந்த பின்னணிக்கு வர மாட்டாங்க, புகைப்பிடித்தலை தடை செய்தாங்க, பதவியை விரும்பல. ஏன்? ஹதீஸை படித்தவர்கள் உலமாக்கள், ஹதீஸை படித்தவர்கள் இந்த சுகதாக்கள். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உலகத்திலே பற்றற்ற தன்மையோடு வாழ்ந்து விடுங்கள். அல்லாஹ் மா ஸஹித அப்துன் ஃபித் துன்யா. அற்புதமான ஹதீஸ் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முன்னுதாரணம். மா ஸஹித அப்துன் ஃபித் துன்யா. ஒரு மூமின் உலகத்தில் இருக்கும்போது பற்றற்று பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், எனக்கு ரப்பு போண்டும் என்று இருந்தால் அம்பத்தல்லாஹுல் ஹிக்மத மின் கல்பி. அல்லாஹ் அவருடைய இதயத்தில் அற்புதமான ஞானத்தை வெளியாக்குவார். வஅன்த கபிஹி லிசானஹு. அவருடைய நாவில் ஹிக்மத்தை அல்லாஹ் பேச வைப்பான். வபஸ்ஸரஹு ஐபத் துன்யா. உலகத்தினுடைய குறைகளை அல்லாஹ் காட்டுவான். வஅக்ரஜஹு மின்ஹா சாலிமன் இலா தாரிஸ்ஸலாம். திருமிதியில் பதிவாக்கப்பட்டிருக்கு. பூமியிலிருந்து அல்லாஹ் கண்ணியமான முறையில் சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் அழைத்துக் கொள்வான் என்ற ஹதீஸுக்கு எனக்கு நம்முடைய இஸ்லாமிய சுதந்திர போராட்ட தியாகிகள் உலமாக்கள் யாருமே பதவிக்கு விரும்பவே இல்லை. இப்படியே வருகிறார்கள். இந்த வரிசையிலே நாங்கள் பார்க்கிறோம், காந்தியடிகள் லண்டனில் இருந்து திரும்பும்போது அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த கான் அப்துல் கஃபார் கான், எல்லை காந்தி என்று சொல்லக்கூடிய இந்த கான் அப்துல் கஃபார் கான் அவர்களோடும் உபைதுல்லா அவர்கள் இருந்து மாஷா அல்லாஹ் வாழ்க்கையில் 5 ஆண்டுகள் முழுக்க முழுக்க இவர்கள் சிறைவாசம் கட்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக நாம் பார்க்கிறோம், காமராஜரை தெரியாத தமிழர்கள் யாரும் இல்லை. கல்வி தந்தை என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த காமராஜர் மும்பையில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட போது, சுதந்திரத்திற்காக பிரிட்டிஷ்காரர்களால் தேடப்பட்ட பொழுது சொந்த வீடு ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய உபைதுல்லா அவர்கள் சொந்த வீட்டிலே காமராஜர் அவர்களை தங்க வைத்து, என் வீட்டில் தான் காமராஜர் இருக்கிறார், மோதிப்பார் என்னை தாண்டி அவரிடம் சொல்லி என்று முழு பாதுகாப்பையும் காமராஜருக்கு கொடுத்தவர்கள் கணித்திற்குரிய இஸ்லாமிய தியாகி உபைதுல்லா அவர்கள். இந்த வரிசையில் 7வது நம்பராக நாம் பார்க்கிறோம், கம்பத்தில் வாழ்ந்த கம்பம் பீர் முகமது பாவல். இவருடைய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இவர் பாமாலை எழுதக்கூடியவர், கவிஞர். இவருடைய கவிதைகளுக்கு எத்தனையோ மேலான பெருமக்கள், மேலான அறிஞர்கள் கூட, இவருடைய தந்தை பெரியார் அவர்கள் கூட இவருடைய கவிதை பாமாலைகளுக்கு முன்னுரை வழங்கி இருக்கிறார். அத்தகைய மேலான அற்புதமான
கலைஞர், கவிஞர், தியாகி எல்லா திறமைகளையும் உள்வாகிய கம்பம் மண்ணின் மைந்தர் பீர் முகமது பாவலர் அவர்கள். இவர்கள் எழுதிய பிரபலமான நூல் இன்று வரை நூலகத்தில் பார்க்கலாம். காந்தி மாளிகா, பாமஞ்சேரி போன்ற கிதாபுகளை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஹக்கீம் அஜ்மல் சாப், மோத்திலால் நேரு, சித்ரஞ்சன் தாஸ், ராஜாஜி, மௌலானா சாஹிப் போன்ற பெருமக்களோடு சுதந்திர போராட்ட பயணங்கள், தியாகங்கள் எங்கு தேவைப்பட்டாலும் அங்கே முழுமையாக கலந்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்தினுடைய கவிதைகளை எழுதி, எப்படி அல்லாமா இக்பால் அங்கே எழுதினார், தேசத்தினுடைய புல்புல் சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா ஹம் புல்புலே ஹே இஸ்கே யே குல்சிதா ஹமாரா என்று அவர் எழுதினாரோ, அதே போல தென்னகத்தினுடைய மிகப்பெரிய அல்லாமா இக்பாலாக இருந்த, தேசத்தினுடைய கலைஞராக இருந்தவர் தான் தமிழ் மண்ணின் மைந்தர் பீர் முகமது பாவலர் அவர்கள். இந்த வரிசையில் பீர் முகமது பாவலர் மட்டும்தான் 22 வயசிலேயே சப் இன்ஸ்பெக்டராக அரசு துறையால் நியமிக்கப்பட்டார். நல்ல மெடுக்கான தோற்றம், நல்ல உயரம். இவருடைய உயரத்தையும் அழகையும் பார்த்த அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் 22 வயசிலேயே இவரை கம்பத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டராக, தேனி மாவட்டத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டராக இவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். இவர்தான் முதலாக, எப்படிப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கும், நமக்கு இந்த புத்தகத்தில் கிடைக்கல. வருத்தப்படுகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அப்போதைய 1888 காலங்களில் நிறைய தங்க நகைகள் திருடப்பட்டன. நிறைய தங்க நகைகள் காணவில்லை. அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மூலமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பாதுகாக்க தேர்வு செய்யப்பட்ட ஒரு காவல் ஆய்வாளர் தான் பீர் முகமது பாவலர். எல்லாமே பேசுறாங்க மதுரை மக்கள், ஒரு இஸ்லாமியரை ஒரு கோவிலுடைய பாதுகாப்பிற்காவா? பதவி ஏற்றவுடன் இவர் செய்த மிகப்பெரிய சேவை, அங்கே இருக்கக்கூடிய நகையை மட்டும் பாதுகாக்கல, திருடிய எல்லா திருடர்களையும் பிடிச்சு கொடுத்துட்டார். இதுவரைக்கும் எத்தனை பேர் திருடி இருக்கா எல்லா டேட்டா எடுத்தார், கண்டுபிடிச்சார், கொண்டு வந்து அரசாங்கத்தில் கொடுத்தார். அல்லாஹு அக்பர். 3000 மேற்பட்ட தங்க நகை இவரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதாக வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பாதுகாப்பது இவருடைய நோக்கம் அல்ல, தேசத்தில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற வேட்கையோடு வாழ்ந்தவர்கள் கம்பத்தில் பிறந்த பீர் முகமது பாவலர் அவர்கள். இவர்களுடைய ஏராளமான வரலாறுகள் நாம் அங்கே பார்க்கிறோம். இவர்கள் மதுவிலக்கு, கதராடை போன்ற தேசத்தின் அண்ணல் காந்தியடிகள் உருவாக்கிய எல்லா தேசத்தினுடைய கருகளில் இவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பல கிதாபுகளை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். யாருக்கும் பயப்படாதீர்கள், அல்லாஹ் ஒருவனுக்கே பயப்படுங்கள் என்று சொன்னவர்கள். அந்த வரிசையில் 8வது நபர். நான் இவரை விட்டால் நான் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நான் மறைத்தவனாக குற்றவாளியான ஆவேன். தமிழக மண்ணின் மதுரை சுல்தான், மதுரையின் மாவீரன், மதுரையின் பேரரசன் மருதநாயகம் கான் முகமது யூசுப் சாப் ரஹ்மத்துல்லாஹி. ஏதோ இப்போதான் வாழ்ந்திருப்பார் என்று நினைச்சா ஆச்சரியமாக இருக்கிறது. இவருடைய பிறப்பை நான் பார்க்கிறேன் 1725, 18ஆம் நூற்றாண்டில் 17ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்கிறார். 1725 இதை கணக்கிட்டு பார்க்கும்போது தான் தெரிகிறது தமிழக முஸ்லிம் தியாகிகள் 1947க்கு 220 வருடத்துக்கு முன்னால் இருந்தே சுதந்திர போராட்டத்திற்காக போராடி இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஹீரோ ஆஃப் தமிழ்நாடு, ஹீரோ ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே என்றால் மருதநாயகம் கான் யூசுப். 1725 பிறந்தவர். அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கல. 1764 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஷஹீதாக்கப்பட்டார். எவ்வளவு வயசு தெரியுமா? வெறும் 39 வயதில் ஷஹீதாக்கப்பட்டார். 39 வயதை கண்டவர் தான். ஆனால் வரலாறு அல்லாஹு அக்பர். இவரை மாறி மதுரையில் இவர் இல்லை என்றால் மதுரை இல்லை, கான் சாஹிப் இல்லை என்றால் மதுரை இல்லை, மதுரை இல்லை என்றால் கான் இல்லை, கான் இல்லை என்றால் மதுரை இல்லை. மதுரையின் ராஜா, மதுரையின் சுல்தான். இன்று வரை கூட மேலானவர்களே, இன்று வரை கூட மதுரையில் நிறைய தெருக்களுக்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. கான்சாபுரம் அப்படிங்கிற ஒரு தெரு இருக்கு ஸ்ரீவெல்லிபுத்தூரிலே. கான் சாஹிபுரம், அது சுருக்கமாக்கி என்ன கிட்டாங்க, கான்சாபுரம். அதே போல தெற்கிலே காஞ்சாமேட்டு தெரு. அதே போல கான் பாளையம், வீராணம் ஏரியினுடைய ஒரு பெயர் கான் வாய்க்கால் என்பதாக ஏராளமான கான் சாஹிபினுடைய நினைவு தெருக்கள், நினைவு சின்னம்
இன்று வரை மதுரையிலே, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே, திருச்சியிலே, சென்னையிலே நிறைய தெருக்களுக்கு இவருடைய பெயர் இன்று வரை பாதுகாப்பாக இருக்கிறது. ஏன்? இங்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சி இருந்ததுனாலதான். கேடு கெட்டவர்கள் இங்க வந்திருந்தாங்கன்னா இந்த பேரெல்லாம் தூக்கி இருப்பான். நல்லவர்கள் இந்த மண்ணிலே ஆட்சி செய்யறதுனால இதுவரை ஆட்சி செய்தார்கள். இன்று எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நினைவு சின்னம் இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய ஆரம்ப கட்டம் எப்படின்னா, இவர்கள் அதிகமாக ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்து தமிழ் அரசர்களுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறார். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறி போனவர்கள் கான்சாப் மருதநாயகம் அவர்கள். தமிழர்களுக்கு எதிராக இவர்கள் போராடியதால் சேவல் புலியந்தேவர் அவர்களையும் அழகுமுத்து கோனார் என்ற 2 தமிழ் அரசர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக போராடியதால் தமிழ் மக்கள் இவர்களை கொஞ்சம் வெறுக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு இவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் மதுரை மண்ணிலே தமிழர்களை ஆதரித்து நல்ல மக்களை ஆதரித்து மதுரையில் மட்டும் 7 ஆண்டு அற்புதமான ஆட்சியை கவர்னராக இருந்து அற்புதமான ஆட்சியை செய்தவர்கள் மருதநாயகம் அவர்கள். ஒரு எழுத்தாளன் சொல்லுகிறார், நான் எப்போதும் மதுரையிலிருந்து திண்டுக்கல் போகக்கூடிய வழியிலே தபேதார் சந்தை அப்படிங்கிற இடத்தை நோக்கி நான் போகும்போது இந்த இடத்தில் தான் மருதநாயகம் தூக்கிலிடப்பட்டான். வீரபாண்டி கட்டபொம்மனும் அதே போல மருதநாயகமும் தூக்கிலிடப்பட்ட இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்குள் அந்த வீர சுவாசம் வருகிறது. அந்த இடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு மருதநாயகம் நினைவுக்கு வருகிறார் என்று ஒரு வரலாறு ஆசிரியர் எழுதுவார். இவர் ஆரம்பத்தில் மாற்று மதத்தவர் தான். கான் சாஹிப் ஆரம்பத்திலே வேளாளர் சமுதாயத்தில் பிறந்தவர்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் இந்துக்கள். அவர்கள் மணமுடித்த மனைவியும் கிறிஸ்தவர். மருதநாயகத்தினுடைய மனைவியும் கிறிஸ்தவர் தான். ஆனால் அதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய அந்த சுவாசம், இஸ்லாத்தினுடைய தியாகிகளுடைய அந்த தியாகத்தை பார்த்து இவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்காக 3000 பவுன் தங்கத்தை அன்பளிப்பாக வழங்கிய ஒரே தமிழ் முஸ்லிம் தியாகி கான் சாஹிப் மருதநாயகம் அவர்கள். அற்புதமான இவர்களுடைய ஆரம்ப காலத்தில் இவர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தது, அவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஆங்கிலன் ஒரு யூத பயதன, அவனுக்கு இவர்களுடைய வளர்ச்சி பிடிக்கல. வளர்ச்சி பிடிக்காமல் அவன் செய்த செயல், தேவையில்லாத செயல் ஒன்று என்ன பண்ணானா, 2 இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கலக்க பார்த்தான். நவாபுகளுக்கும் முகமது அலிக்கும் மத்தியிலே நடந்த அந்த சண்டையிலே இவர்கள் முழுக்க முழுக்க முகமது அலியோடு இருந்ததால் நவாபுகள் மருதநாயகத்திற்கு எதிராக ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. இதற்கு வித்திட்டவர் இவர்தான். இவர்களுடைய அந்த வரலாறு பெரிய வரலாறு நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக மேஜர் லாரன்ஸ் மூலம் சிப்பாய் படை தளபதியாகவும் இவர் நிர்ணயிக்கப்பட்டு மதுரையினுடைய கவர்னராக 1757 இவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மிகப்பெரிய போராட்டம். இவர்களை தூக்கிலிட்டு ஷஹீதாக்கப்பட்டும் கூட பிரிட்டிஷ்காரர்களுக்கு பயம். செத்து போன பிறகு இந்த மனுஷன் எந்திரிச்சு வந்தா என்ன பண்றது, சாவடிச்சிருவான், அங்கே டிப்பு சுல்தான் மாதிரி இங்கே மருதநாயகம் என்று இவருடைய உடலை முற்றிலுமாக தனித்தனியாக சிதைத்தார்கள். திருச்சியில் ஒன்றும், பாளையங்கோட்டையில் ஒன்றும், தேனியில் ஒன்றும், தஞ்சாவூரில் ஒன்றும், மதுரை சம்மட்டிபுரத்தில் ஒரு உடல் மட்டும் சம்மட்டிபுரம், தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், எல்லாத்தையும் சிதைச்சு தனித்தனியா வெட்டி எங்க இந்த மனுஷன் எந்திரிச்சு வந்தா நமக்கெல்லாம் உச்சா வந்துரும், பீஷா வந்துருமோ என்று பயந்து கோழையர்கள், ஒன்றும் இல்லாத கோழையர்கள் உடலை முற்றிலுமாக சிதைத்து பல ஊர்களில் அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் எங்கேயோ அடக்கப்பட்டிருந்தாலும் மதுரை சம்மட்டிபுரத்தில் ஏறக்குறைய 40 வருடத்திற்கு பிறகு வந்த ஒரு முகமது அலி என்ற ஒரு ஆலிம் இந்த மருதநாயகத்தினுடைய வரலாறு உம்மத்து பேச வேண்டும் என்பதற்காகவே மதுரை சம்மட்டிபுரத்தில் இன்று வரை மருதநாயகத்தினுடைய பெயரில் ஒரு தர்கா கட்டப்பட்டிருக்கிறது. தர்கா மட்டுமல்ல, மஸ்ஜிதும் இருக்கிறது. மருதநாயகம் பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார். இதுல பெரிய கேவலம் என்ன தெரியுமா, டிப்பு சுல்தானை காட்டி கொடுத்த கயவனும் ஒரு பார்ப்பனன், மருதநாயகத்தை காட்டி கொடுத்த ஒரு துரோகியும் ஒரு பார்ப்பனன். அங்கு டிப்பு சுல்தானை காட்டி கொடுத்த மூதேவிகளும் பார்ப்பனர்கள் தான், இங்கேயும் பார்ப்பன. நான் ஏன் இந்த எல்லா பார்ப்பன சமுதாயத்தை குறை சொல்லவில்லை, ஆனால் இவர்களுடைய துவக்கத்தை பாருங்கள். இப்படியும் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இவர்களை நம்பி மந்திரி பதவியை கொடுத்திருக்கிறார்கள். ரகசிய மெய்காப்பாளரா வைத்திருந்தும் கூட அங்கே பார்ப்பனன் டிப்பு சுல்தானை காட்டி கொடுத்தான், இங்கே ஒரு பார்ப்பனன் மருதநாயகத்தை காட்டி கொடுத்தார். 9வது வரிசையிலே காயிது மில்லத் சாப், எல்லாருக்கும் வரலாறு தெரியும், தமிழகத்தினுடைய முஸ்லிம் லீக்கை உருவாக்க
உருவாக்கி அல்ஹம்துலில்லாஹ் தமிழ் பாராளுமன்றத்தில் இவர் ஒலித்த குரல் என்ன தெரியுமா? தமிழ் மொழி மட்டும்தான் 17,000 ஆண்டுகளாக உலகத்தில் பேசப்படுகிறது. காயிதே மில்லத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய குரல் தமிழ் மொழி மட்டும்தான் 17,000 ஆண்டுகளாக சொந்த நாட்டில் பேசப்படுகிறது. எனவே இந்திய தேசிய மொழியாக தமிழ் மாற வேண்டும் என்று இவர்கள் குரல் கொடுத்தார். இந்திய தேசிய மொழி எல்லாரும் ஓட்டெடுப்பு வச்சாங்க. ஓகே, ஒரு பக்கம் சமஸ்கிருதம், ஒரு பக்கம் தமிழ். எல்லாரும் எலெக்ஷன் போடுங்க, ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு ஓட்டு ராஜேந்திர பிரசாத், ஒரே ஒரு ஓட்டு. அந்த ஓட்டில் தமிழை விட ஹிந்தி ஜெயிச்சிருச்சு. தமிழை விட தமிழா ஹிந்தியா சமஸ்கிருதமான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தமிழை விட ஹிந்தி ஜெயிச்சிருச்சு. அந்த ஒரு ஓட்டை போட்டவர் ராஜேந்திர பிரசாத். காயிதே மில்லத் தோற்று போனார். இருந்தாலும் அவர்களுடைய சுதந்திர வேட்கை மாறவில்லை. இவர்களுடைய காலத்திலே சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 6 வருடம் இருந்தது மட்டுமல்லாமல் அதிகாரமிக்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். இவருடைய காலத்தில் மட்டும்தான் 29 முஸ்லிம் லீக் இஸ்லாமியர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். தமிழக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு மகா தலைவனை இஸ்லாம் பார்க்கவில்லை. காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாப் இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். நான் கடைசியாக 10வது நபருக்கு வருவேன். சுருக்கமாக சொல்லிவிடுவேன். செயலாளர் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ரொம்ப பெருசா இருக்கு. தலைவர் அவர்களும் 2 நிமிஷம் கொடுங்க. நான் பெரம்பலூருக்கு வந்துட்டேன், நிறைவுக்கு வந்துட்டேன். கண்ணியத்திற்குரிய முகமது பின் அலவி மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது ஏங்க தமிழக முஸ்லிம்கள்ல இவர் மலபாரி தானே, இவர் கேரளாக்காரர் தானே, இவர் எதுக்கு தமிழக முஸ்லிம்ல சேர்க்கிறீங்கன்னு கேட்டா, மேலானவர்களே, இந்த குழந்தை பிறந்தது என்னவோ மலபாரி, இந்த குழந்தை தத்தெடுத்த பூமி இந்த பெரம்பலூர். இந்த குழந்தை தத்தெடுத்த பூமி இந்த பெரம்பலூர். இவருடைய பிறப்பு அல்லாஹு அக்பர் 1888 பிறந்தது கேரளா, மலப்புரம், மன்னார்காடு தாலுகா, மன்னார்காடு தாலுகா வெட்டத்தூர் கிராமத்தில் இவர்கள் பிறந்தது எப்போ? 1888. இறந்தது எப்போ? 1988. 100 வருஷம் அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தான். 100 வருஷம். கடந்த காலத்தில் அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்குவானாக. அணுகுண்டு மௌலானா அவர்கள் நீடித்த ஹயாத்தோடு இறந்து விட்டது போல இந்த மண்ணிலேயே 100 வருடம் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமியர் கடந்த சென்னையில் கூட சொன்னாங்க. சென்னை புரசைவாக்கம் முத்துவல்லி ரஃபியாஜர் சொன்னாங்க, 99 வயசு 6 மாசம் ஆச்சு, இன்னும் 6 மாசத்துல நூற்றாண்டு விழா கொண்டாடலான் இருந்தோம், அவர் வஃபாத் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பெரம்பலூர் மௌலானா 100 வருடம் வரை வாழ்ந்து இந்த மண்ணிலே இறந்து இங்கே இவர்கள் வஃபாத் ஆகி கிடக்கிறார்கள். இவர்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக 1921 மாப்பிளா முஸ்லிம்களோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் சுதந்திர நேரத்தில் பாடுபட்டார்கள். அந்த நேரத்திலே விவசாய பூமியில் விவசாய குடும்பத்தில் பிறந்த இந்த பெருமகனார் அந்த நேரத்திலே பாளையங்காட்டு நெல்லு பயிரிலே இவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்க கல்வியை படித்து கடைசியாக இவருடைய உயர்கல்வி பெரம்பூர் மதராஸ் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஜமாலியாவில் மேற்படிப்பு படித்து அதற்கு பிறகு தாருலும் தேவபந்துக்கு போய் இந்தியாவினுடைய முஹத்திஸ் அல்லமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதான மாணவராக, திறமையான மாணவராக தாருலும் தேவபந்தில் கல்வி பயிலுகிறார். அன்வர் ஷா காஷ்மீருடைய ஹாதிமாக பணிவிடை செய்யக்கூடியவராக. அவர்கள் வெத்தலை போடுவார், வெத்தலையை ஒரு இதில் துப்புவார், அந்த வெத்தலையை எடுத்து அந்த டப்பாவை எடுத்து இதை சுத்தம் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்களாம். அன்வர் ஷா காஷ்மீரி அற்புதமான முஹத்திஸ், புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர். அந்த வெத்தலையை கொண்டு போய் பாத்ரூம்ல நிற்பாங்களாம். ஓ முகமது பின் அலவி, உனக்கு கல்வி இல்லை, உனக்கு திறமை இல்லை, அற்புதமான முஹத்திஸ், அவருடைய உமிழ்நீர் பட்டிருக்குப்பா, உனக்கு அறிவு வேணுமா, கல்வி வேணுமா, திறமை வேணுமா, யாரையும் பார்க்காத குடிச்சிரு அப்படின்னு அந்த வெத்தலையை அப்படியே குடிச்சிருக்கிறார் பெரம்பலூர் மௌலானா, அப்படியே குடிச்சிருக்கிறார். அதனால தான் அல்லாஹு தாலா அவ்வளோ பெரிய திறமை அல்லாஹ் கொடுத்தான். அன்வர் ஷா காஷ்மீருடைய மாணவராக இருந்த பிறகு கடைசியில் அன்வர் ஷா காஷ்மீர் அவர்கள் தஹஜ்ஜுத் நேரத்தில் அங்கே டெல்லியில் தேவபந்தில் தண்ணி குளிர்ச்சியாக இருக்கும், இவங்களே தண்ணியை சூடாக்கி அதை உடம்புக்குள்ளே அப்படியே சுருட்டி வச்சு அந்த ஹீட்டை காப்பாற்றி தஹஜ்ஜுத்தில் ஹஸ்ரத் அவர்கள் வெளியே வரும்போது பெரம்பலூர் மௌலானா எடுத்து கொடுத்து உலுவுக்காக வேண்டி தண்ணி கொடுத்துருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பணி செய்த இடம் முதலாவது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜகிரி காசிமி அரபி கல்லூரியில் தான் முதலாக மார்க்க பண்ணி. எப்படிப்பட்ட மார்க்க பண்ணி தெரியுமா? எனக்கு சம்பளமே வேணாம், எனக்கு தேவைக்கு சோப்பு பிரஷ் வாங்கி கொடுங்க போதும், எனக்கு சம்பளம் வேணாம், கடைசியா நான் பணியின் நிறைவு ஆகும்போது எல்லா காசையும் கொடுங்க, அந்த காசை வச்சு நான் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கணும். அந்த காசை எல்லாம் திரட்டி தான் பெரம்பலூரின் முதன்மையாக போஸ்ட் ஆபீஸ் தெருவிலே ஒரு குடிசைக்கு கீழ் சிராத்துல் முஸ்தகிம் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கக்கூடிய காலம் என்ன காலம்? 1934. இன்றைய சிராத்துல் முஸ்தகிமினுடைய
வயது 92 வருடங்களுக்கு முன்னால் இந்த யத்தீம்கானா, இந்த ஸ்கூல், இந்த பள்ளிவாசல், இந்த அனாதை இல்லம் இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்ட ஒரே கவலை, திருச்சியில் அவ்வளோ காலேஜ் இருக்கு, திருச்சியில் எவ்வளோ ஸ்தாபனங்கள் இருக்கு, சென்னையில் இருக்கு, ஆனால் பெரம்பலூர், அரியலூர், துறையூர் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த கல்வியும் இல்லை. பாவம், இந்த மக்கள் எதுவுமே இல்லாம விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க என்று கவலைப்பட்டு 1934 இந்த ஸ்தாபனத்தை இங்கே உருவாக்கி மாஷா அல்லாஹ் 1988 பெரம்பலூர் பொது கபரஸ்தானில் அடக்கமாக இருக்கிறார்கள். சுருக்கமாக 10 தியாகிகளை கூறினேன். அல்லாஹ் இந்த பெருமக்களுடைய தியாகத்தையும், இந்த பெருமக்களுடைய அற்புதமான வீரத்தையும், இந்த பெருமக்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக என்ற துஆவோடு வாய்ப்பளித்த மாவட்ட ஜமாத்துல் உலமா சபைக்கும் அதனுடைய தலைமைக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.